சிறப்புரை லெப்டினன்ட் டாக்டர் சையத் அலி சார் அவர்கள். ஒரு அழகிய குடியரசு தின விழா. இந்த உலகத்தில் 235 நாடுகளுக்கு மேலாக இருக்கின்றது. அத்தனை நாடுகளை விட பட்டொளி வீசும் மிகச்சிறந்த ஒரு தேசிய கொடியை வடிவமைத்து அந்த தேசிய கொடியினுடைய வர்ணம் மட்டுமல்ல, இந்திய மண்ணின் ஒவ்வொரு மனிதனின் உள்ளங்களிலும் கோலாகலமான ஒரு வர்ணம் உருவாக்கப்பட வேண்டும். அம்பேத்கர் முதல் ராஜேந்திர பிரசாத் வரை இன்னும் எத்தனை வரைவு குழுக்கள் அரசியலமைப்பிலும் சரி, சட்ட அமைப்பிலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை உருவாக்கினால் தேசம் முழுமையான ஒரு முழுமைத்துவத்தை பெறும். இராணுவம், காவல், இன்னும் எத்தனை வகையான ஊக்கம் சார்ந்த விருதுகளை வழங்கினால் அவர்களின் வெற்றிகள் நம்மை நிரந்தரமாக இந்திய தேசத்தை ஆளும் என்பதை தீர்மானித்ததில் இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு மிக முக்கிய பங்கு உண்டு. பரம்வீர் சேனா, பரம்வீர் சக்ரா, அர்ஜுனா அவார்ட், சாகித்ய அகாதமி விருது, பத்மபூஷன் விருது, இன்னும் எத்தனை விருதுகள் எல்லாம் இருக்கின்றதோ அத்தனை விருதுகளையும் அந்தந்த வல்லுநர்களை போய் சேர வேண்டும். அந்த வல்லுநர்கள் பெற வேண்டும். அந்த வல்லுநர்களால் மட்டும்தான் இந்திய தேசம் கட்டமைக்கப்படும். குறிப்பாக கார்கில் எனும் ஒரு மகா யுத்தத்தில் பரம்வீர் சேனா எனும் மிகச்சிறந்த அந்த பதக்கத்தை பெற்ற தமிழ்நாட்டினுடைய வீரன் சரவணனின் அந்த தியாகம் இந்திய நாடு மறக்காது. மேஜர் சரவணனின் அந்த முதல் அடியெடுப்பு இந்தியாவுடனான ஒரு பெரும் பாதுகாப்பை உருவாக்கியது. இன்னும் சொல்லப்படாத, அறியப்படாத எத்தனையோ ராணுவ வீரர்களின் அந்த தியாகங்கள் பனிமூட்டத்தின் மத்தியிலும் கொளுத்தும் வெயிலிலும் இன்னும் எத்தனையோ தளங்களிலும் மிகச்சிறந்த இந்திய பாதுகாப்பை உறுதி செய்கின்றது. இந்திய பாதுகாப்பின் உறுதி என்பது விடுதலை போராட்டத்தின் முடிவாக மட்டுமல்லாமல் 2026 கடந்தும் 77வது குடியரசு தினத்தை தொட்டும் இன்னும் தங்களின் இல்லங்களை தேடி திரும்பாத எத்தனையோ வீரர்களின் அந்த மிகச்சிறந்த தியாகம் நம்முடைய தேசத்தில் மறைந்தும் அவர்களுடைய இறப்புக்கு பின்பும் நின்று நிலவுகின்றது. கேப்டன், மேஜர், கர்னல், லெப்டினன்ட் கர்னல், இன்னும் பிரிகேடியர் ஜெனரல் என்ற வகை பிரிவுகளில் இந்திய தேசத்தினுடைய கட்டமைப்புகளும் இன்னும் உள்நாட்டினுடைய கட்டமைப்புகளில் மத்திய காவல் படை, மத்திய ரிசர்வ் படை, இன்னும் எத்தனையோ படைகளுடைய கட்டமைப்பிலும் நீதித்துறையினுடைய உருவாக்கத்திலும் இவர்களை எல்லாம் உருவாக்கக்கூடிய ஆசிரியர்களின் மிகச்சிறந்த நுனிநாக்கின் வெளிப்பாட்டிலும் இந்த இந்திய தேசம் நீண்ட காலம் இன்னும் நிலை பெற்று நிற்கும். தேசத்தின் நிலைப்பாட்டிற்கு மிகச்சிறந்த அடிப்படையும் மிகச்சிறந்த வழித்தடத்தின் ஒரு பெரும் உருவாக்கம் என்ற ஒரு மையத்தில் திகழக்கூடிய இளைஞர்களின் தியாகம் இன்னும் மிக முக்கியம். நம் கைகளில் இருக்கக்கூடிய அந்த மொபைல் போன்கள் பொழுதுபோக்காக மாறினால் தேசத்தின் பாதுகாப்பு குன்றி போய்விடும். நம் கைகளில் இருக்கக்கூடிய அந்த இயக்க கருவிகள் நம்முடைய தேர்வுகளுக்கு அது பயன்பாட்டு பொருளாக மாறினால் தேசத்தில் அதிகாரிகளின் உருவாக்கம் மிக சிறப்பாக உருவாகும். ஒரு ஆசிரியரின் கரங்களில் 1000 விதைகள் இருக்கின்றது. அந்த 1000 விதைகள் லட்சங்களாக, கோடிகளாக விருட்சம் அடைவதற்கான ஒரு தளம் கல்லூரி. பள்ளியும் கல்லூரி இல்லை என்றால் இங்கு அதிகாரிகளும் இல்லை, ஆட்சியும் இல்லை, கட்டமைப்பும் இல்லை என்பதை எடுத்து கூறும் பலவிதமான ஆசிரியர்களின் முன்னணியில் எத்தனையோ தேசங்களின் விருட்சங்கள் நம் முன்னால் உருவாகி கொண்டே இருக்கின்றது. இப்படிப்பட்ட தேச உருவாக்கத்தில் எப்படி பாதுகாப்புத்துறை மிக முக்கியமோ அத்தகைய பாதுகாப்புத்துறையினுடைய அந்த அப்பாற்பட்ட நிலையில் ஆசிரியர்களின் மிக முக்கியமான பங்களிப்பும் அவர்களின் அர்ப்பணிப்பும் மிக முக்கியம் என்பதை எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு மிகச்சிறந்த இணைப்போடு இந்த தேசத்தினுடைய சட்டங்களும் காவல்களும் அலுவல் பணிகளும் இன்னும் எத்தனை வகையான துறைகள் இருக்கின்றதோ அத்தனை துறைகளும் வீரியம் பெற்று செயல்பட வேண்டும் என்றால் குடி என்ற அந்த அரசு கட்டமைப்பு உருவானால் மட்டுமே
தேசம் உருவாக்கப்படும். அந்த தேசத்தின் உருவாக்கம் மிகச்சிறந்த மாற்றங்களை உருவாக்கும் என்பதை மாணவர்களின் மத்தியில் எடுத்து கூறிக்கொண்டு மிகச்சிறந்த அணிநடை பயிற்சியை வழங்கி தேசத்தினுடைய அந்த உறுதித்தன்மையை எதிர்காலத்தில் ஒரு மிகச்சிறந்த அதிகார உருவாக்கத்தினுடைய அதிகாரி என்ற அந்த படைத்தன்மையில் உருவாகக்கூடிய அத்தனை மாணவர்களையும் வாழ்த்தி இன்னும் எதிர்காலத்தில் அதிகமான தொலைதூரத்தை இளைஞர்களுடைய படை அடைய வேண்டும். அவர்களின் எண்ணங்களும் லட்சியங்களும் தேசத்தின் முழுமை மட்டுமே, தேசத்தினுடைய மாறாத அந்த உயர்வு மட்டுமே என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.